சென்னை முழுக்க அதிமுகவுக்கு அமைப்பு ரீதியா அதிமுக பெரிய பலவீனம் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி அதிமுக வேட்பாளர்கள் 38% மேல எடுத்திருக்காங்கல்ல, அவங்களும் நல்ல வேட்பாளர்கள். அவங்களும் தோத்து தான் போயிருக்காங்க. திமுக இங்க ஸ்ட்ரக்சரலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. பட் அந்த ஒரு இதையும் கம்ப்ளீட் பண்ணி நிற்கிறாங்கன்றத ஏன்னா இவங்களுக்கு கிட்ட எதிராக திமுக ஒரு தவறான கேண்டிடேட், மோசமான வீக்கான கேண்டிடேட் போடும்போது இவங்க எமர்ஜ் ஆகி வரலாம். அந்த மாதிரிதான் பிவி ரமணா அவர்கள் போட்டிருக்காங்க. ஆனால் திமுக சைட்லையும் திரு ராஜேந்திரன் அவர்கள் கேண்டிடேட் நினைக்கிறேன். அவரும் நல்ல கேண்டிடேட் தான். அவர் கொஞ்சம் நல்ல தொடர்ந்து 2016 ஜெயிச்சாரு, 21 ஜெயிச்சிருக்காரு. ஸோ இது இந்த தொகுதியை பொறுத்தவரை பிற கட்சிகள் இன் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா வச்சுக்கோங்க. இதுல நான் திருத்தணியில் எக்ஸ்பிளைன் பண்ண அதே மாதிரி ஃபினாமினன் தான். பாமகவுக்கு இங்க 15% ஓட்டு 2014 இருந்திருக்கு. ஸோ பாமக உள்ள வந்ததால அதிமுக ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். பட் பெருசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கவுண்டர் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு.